அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட இரக்கங்களால் தருணங்களை தந்த தயவுக்காக இந்த வாய்த்தவரை சோசரிக்கிறேன். நாங்கள் கொடுத்த கிருபையின் தருணத்துக்காக நன்றி செலுத்தி செபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நேரத்துக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அளவில்லாத இரக்கத்தை கொடுத்து அநாத சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டீரே, காரியத்தினால சேர்த்துக் கொண்டீரே. அவ்வளவு ஒரு நல்ல தகப்பனை, உம்மை போல உண்மையை நேசிக்க இந்த உலகத்துல ஒருவரும் இல்லப்பா. தகப்பனே, உம்முடைய அற்புதமான அந்த அன்புக்காக எங்கள் மாறா போன்ற கசப்புகளை மதுரமா மாற்றி உம்மை நேசிக்கவும் மற்றவர்களை நேசிக்கவும் உமக்கு சாட்சியம் வாழவும் நீர் கொடுக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக சோஸ்திரம். நன்றி தகப்பன். இந்த நல்ல வேலையை அடியாளை கொடுத்திரே, சோஸ்திரம் தகப்பன். இந்த நாளின் சங்க வானொலியத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியத்தை ஸ்தாபகரும் ஊழியத்தை செய்கிறவருமான செய்யாவுக்கா அவருடைய மனை பிள்ளைகளுக்கா அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்ய எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறு ஒலிபத்திற்கு அப்புறம் நேர்களை பொருட்படும் ஆசீர்வதி. இதனால் இந்த வார்த்தையில் வெறுமனே திரும்புவதில்லை கத்தாவே. ஆளுக செய்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சமாயிருக்கிற வெளிச்சம் கொடுக்க இருக்கிறேன். அதுக்காக நன்றி தகப்பே. இந்த ஊழியத்தை செய்யறதான மூத்த ஊழியர் மனிதரையா குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா தொகுப்பாளர் ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா இரவள வேணும் என் மூலமாய் பெருகணும், நான் சிறுகணும். இயேசுவின் மாறாத நாமத்தில் செபங்கட்டு நிற்கிறேன். செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒருபோதும் வெறுக்காதவர். உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒருபோதும் வெறுக்காதவர். நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். உலக அன்பு பொய்தான் ஐயா, உந்தன் அன்பொன்றே மெய் ஐயா. உலக அன்பு பொய்தான் ஐயா, உந்தன் அன்பொன்றே மெய் ஐயா. உள்ளுக்குள் மலரும் நீர்தான் ஐயா, எந்தன் துணையும் நீர்தான் ஐயா, எந்தன் துணையும் நீர்தான் ஐயா. நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். ரூபத்தால் அல்ல அன்பினால் அனைத்தீர், தாயை போல தேற்றினீர். ரூபத்தால் அல்ல அன்பினால் அனைத்தீர், தாயை போல தேற்றினீர். எனக்காய் என்னை மீட்கவில்லை, உயிர் கொடுத்து என்னை மீட்டீரையா. எனக்காய் என்னை மீட்கவில்லை, உயிர் கொடுத்து என்னை மீட்டீரையா. நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். நிலையானவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். ஆமென்.
கர்த்தர் ஒன்றையே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக நான் வார்த்தைக்கு தலைப்பட்டேன். எப்படி என்று சொன்னால், சாயல் வெளிப்படுதா, சூழ்நிலையால் சாயல் மாறுகிறதா? தேவ சாயல் சாயல் வெளிப்படுதா, சூழ்நிலையால் சாயல் மாறுகிறதா? ஏன் மாறுகிறதுன்னு சொன்னா வெளிறுகிறது. அந்த சாயல் இல்லாமல் போறது, அதுதான் மாறுபடுது. சாயல் வெளிப்படுது. எந்த சாயல்? தேவ சாயல். மனுஷனை தன்னுடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்தார். யார் சிருஷ்டித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்துக்கு எம்மை தாயின் கருவி தோன்றும் முன்னே முன் குறித்து வயிற்றிலே அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார். அப்படி அவர் சிருஷ்டித்தவர் தன்னுடைய சாயலால் ரூபகமாகவும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பே என்னை முன் குறித்தவர். அப்படியாக அவர் சிருஷ்டித்த தகப்பன் சொல்லுகிறார். அங்கே மில்கியான் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாத, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்புறம் எப்படி மாறாதவரா இருக்கிறார் சொன்னார்? அதே எபிரேயர் புஸ்தகம் 13 அதிகாரம் 8 சொல்லுவது, நான் நேற்று இன்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதாவது அவர் சொல்லுகிறார், எபிரேயர் புஸ்தகம் 13 அதிகாரம் 8 இப்படி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் மாறாதவர். நான் மாற அவர் மனுஷன் அல்ல. பொய் சொல்ல மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பவரும் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பவரும் அல்ல. அவர் பேக்காற்றவர் அல்ல. ஏமாத்துறவர் அல்ல. அவர் வாக்கினார் சொன்னதை கரங்கங்க நிறைவேற்ற தெய்வம். அந்த தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கின்றோம். அப்படிப்பட்ட தெய்வத்தின் சாயலைத்தான் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட அந்த சாயல் எங்கள் சூழ்நிலைக்குள்ள எப்படி மாறுபடுகிறது, எப்படி வெளிப்படுகிறது? இல்லை, அந்த சூழ்நிலையில் மாறுபடுகிறது. ஒரு சாதாரண ஒரு அரிசி எடுத்து நம்ம உலைக்குள்ளே போட்டு விட்டால், அதாவது கொதி தண்ணீருக்குள் போட்டு விட்டால், அந்த அரிசி துள்ளி குதித்து என்ன செய்யும்? அது விட்டு கொடுக்குது. ஏன்? அது வித அதை என்ன செய்யும்? தன்னுடைய சோற்று பதத்துக்கு, அந்த பதத்துக்கு சொல்லுவா, ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த பதத்துக்குள்ளே வந்தவுடன் நாங்கள் என்ன செய்யறோம்? வடித்து எடுத்து அதை பகிர்ந்து கொடுக்கின்றோம். அந்த அரிசியாக போட்டது மாற்றம் கொடுத்து அது தன்னுடைய பயன் நிலையை, அந்த உன்னத நிலையை, அது கொடுத்த அந்த கர்த்தர் கொடுத்த கிருபை நிலையை, அதற்கான ஒரு வடிவத்தை வெளிப்படுத்தி அங்கே மற்றவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கிற, பயன்படுத்துற ஒரு பொருளாக மாறுகிறது அந்த அரிசி. எப்படியாக அந்த தண்ணிக்குள்ளே, அந்த சூழ்நிலைக்குள்ளே அது வெந்து 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 அது சரியான பதத்துக்குள் எடுக்கப்பட்டு அது வெளிப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையா மாற்றப்படுகிற எங்களுடைய சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு அது பயன் கொடுக்குதா? இல்ல பதங்கெட்டு போய் தானும் பலனற்று போய் கிடக்கிறதா? ஆராய்ந்து பாருங்களேன். எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன். என்னை அடிக்கடி நான் செக் பண்ணுவேன். என்று சொன்னால், நம்முடைய ஒரு ஆயத்தத்துக்கு ஒரு இடத்தை போவோம் என்று சொன்னால், கண்ணாடிக்கு முன்னால் நின்று நாம் இந்த கண்ணாடியிலே நாம் வடிவோம் என்று சொல்லி நம்மை நாமே மனது தேற்றின பிறகு நாங்கள் கடந்து செல்கின்றோம் வீட்டை விட்டு அந்த இடங்களுக்கு. ஆனால் நம்முடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நாம் அந்த கண்ணாடியான வார்த்தைக்கு முன்னால் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் சூழ்நிலையால் மாற்றப்படுகிறேனா? இல்லை சாயல் வெளிப்படுதா எனக்குள்ளே? இல்லை வெளிறப்படுகிறதா? மாற்றப்படுகிறதா? மாறுதல் உண்டாகுது. அதைத்தான் நானும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க போன்றோம். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல அருமையான ஒரு பாடம். அங்கே மோசி அங்கே மோசையை தேவன் சொல்லுகிறார், நீ இந்த மலைக்கு ஏறி வா என்று சொன்னோன்னு மோசையை ஏறி போகிறா சீனா மலையில். இங்க மலையில ஏறி போய் மோசை வர, சீனாய் மலையில போன மோசை வர தாமதமானவுடன் அந்த வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது பாருங்கள். யாத்ரா புஸ்தகம் 32 அதிகாரம் 1 உங்களுக்கு வாசிக்கின்றேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட போது மோசே ஏன் தாமதிக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இவர்கள் காண்கிறார்கள், மோசே வர தாமதித்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு என்ன நடந்ததோ என்று தெரியாமல் இவர்கள் ஆர்வமிட்டு சொல்லுகிறார்கள், அதனால நீர் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும்.
அடுத்த வசனம் சொல்றது பாரு, தெய்வங்களை எங்களுக்கு என்ன செய்யலாம், உண்டு பண்ணும் என்று சொல்றார்கள். இந்த தெய்வங்கள் அவர்கள் விட்டு வந்த தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்களை உண்டு பண்ணுகிறோம்? தாமதித்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அங்கே சற்று அவர் தாமதித்த போது நாங்கள் சொல்லுகிறோமா? எங்கள் போத ஊழியர்காரை பார்த்து, இல்லை சக விசுவாசியோடு பேசும்போது என்ன சொல்லுகிறோம்? வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களா? எங்கள் வார்த்தையால வார்ப்பிக்கப்படுது தெய்வங்கள், விக்கிரகங்கள். அவரை விட்டு தூரப்படுத்துற எல்லாமே விக்கிரகங்கள். பேச்சுகள், நடக்கைகள், பார்வைகள், செய்யல் எல்லாமே விக்கிரகங்கள். தேவனுக்கு விரோதமாய் செயல்படுற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் அங்கே அவர்கள் உண்டு பண்ணினார்கள். சூழ்நிலை மாறினது, அவர்களும் மாறுகிறார்கள். எப்படி மாறுகிறார்கள்? பள்ளிய நிலைக்குள்ளே மாறுகிறார்கள். விட்டுவது இதை விட்டு வந்தால் அதை விட்டு எடுத்து செல்ல நிற்கின்றார்கள். அப்ப அவர்கள் முற்றும் முழுதுமாய் மாற்றமில்லை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் தேவனுக்காக எதையெல்லாம் விட்டு வந்தோமா அதெல்லாம் மீண்டும் தட்டி பார்க்க நினைக்குது என்று சொன்னால் நாங்கள் மாறுபடுகிறவர்களா இருக்கிறோம். சாயல் வெளிருது, சாயல் வெளிப்படையில சாயல் வெளிருது. எதில? என் பேச்சில, ஏன் மூச்சில, ஏன் சொல்லில, ஏன் செயலில வெளிப்படுது. பிரியமானங்களே, எப்படி வெளிப்படுது? வெளிறி வெளிப்படுதா? சாயல் வெளிப்படுதா? அங்கே பாத்தீங்கன்னா மோசே கர்த்தரால் எழுதப்பட்ட அந்த, அதாவது அந்த வார்த்தை சொல்லுது. உண்மையில இந்த வார்த்தையை நான் எண்ணி பார்க்கும் போது உடைந்து போனேன் என்று சொன்னார். தேவனே எழுதினார் அந்த வார்த்தை கற்பனைகளை. பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அங்கே வார்த்தை பாருங்க, 16ஆம் வசனம் வாசிக்கின்றேன். யாத்ரா புஸ்தகம் 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. அப்ப அந்த கற்பனைகள் எழுதி கொடுத்து அதை வாங்கி கொண்டு வர தாமதமான இவர்கள் தங்களுடைய இந்த காரியத்தை செய்கிறார்கள். மாறுகிற மனுஷரா இருக்கிறார்கள். இந்த உலக ஓட்டத்துக்கு நானும் நீங்கள் மாறினா அவருடைய வருகையில எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எப்படி மனவாட்டியா எதிர்கொண்டு செல்ல முடியும்? எப்படி ஆயத்தப்படுவோம்? பாருங்க, அவர் கைப்பட எழுதி இன்றைக்கு அவருடைய பிள்ளை நமக்காக எங்களுக்காக கொடுத்து சிலுவையில் கல்வா ரத்தத்தை சிந்தி அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோட உடன்படிக்கை உறவில இணைந்த நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாறுகிறோம். எந்தெந்த நிலையில எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும்? உலகத்துக்கு ஒத்த விஷம். உலகம் இதை கொண்டாடுதுன்னா நாமும் கொண்டாடுகிறோம். உலகம் இதை செய்தா நாம செய்யறோம். உலகத்தவனாய் ஒரு கைப்பட எழுதப்பட்ட எழுத்துமா இந்த ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிற. அடுத்த வசனத்தை பாருங்க, ஜனங்கள் ஆரவாரம் பண்ண யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்துல யுத்தத்தின் இரைச்சல் கேட்குன்னு, இல்லை அது ஆபஜியத்துவனி கேட்குதுன்னு மோசை சொல்ல. உடனே அந்த கைப்பலை உடைத்து போடுகிறார் மோசை. சூழ்நிலையா மாற்றப்படுகிறார் மோசை, மாறுகிறார். கோபம், தேவனுக்கு அந்த வைராக்கியம், தேவனுக்காக நின்ற வைராக்கியம் இந்த சூழ்நிலை அவரையே மாற்றி போடுறது. மோசையை கூட இன்னைக்கு நாங்க சொல்லலாம், இந்த ஊழியக்காரர் இவர் இப்படித்தான் மாறுவார், இந்த ஊழியக்காரர் இவர் அப்படித்தான் செய்வார். மாமிசம் பலவீனம் உள்ள, ஆவிய உற்சாகம் உள்ளது. அங்கே மாமிசம் மாறுபடு. ஆனா நம்முடைய தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாய் 100% தெய்வமாயிருந்த அவர் நான் மாறாதவர். நான் எப்படி மாறாத? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? எந்த காரியத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார்? யோவான் 3:16. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்து அன்பு கூர்ந்தார். தந்தருளி அன்பு தந்தார். தன்னுடைய ஒரே மைந்தனை எனக்கு உங்களுக்கு தந்தார். வச்சிருந்ததை தந்தார். தன் பிள்ளையை உறவாடி மகிழ்ந்த செல்ல பிள்ளைய தந்தார்.
அந்த பிள்ளையை தந்தது சாதாரண காரியத்துக்கு அல்ல. என்னை உங்களை மீட்க, என்னை நானும் நீங்கள் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தார். அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அது விசித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த அவர் மாறல. மாற மனுஷன் அல்ல. நான் மாறா சாயல் வெளிப்படுது. அவர் சாயல் வெளிப்படுது. அவர் சாயல் வெளிப்படுது. அவருடைய சித்தம் செய்ய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான அது நீங்க என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்கே கெத்சமனேசில் அர்ப்பணித்து அந்த சத்தத்தின் வேலை, அந்த சத்தத்தின் துணி, அந்த ஜெபித்த அந்த கல்வாரி ரத்தத்தின் துளியாய் விழுந்த அந்த வேளை மாறேடி மாறேடி மகிமையின் தேவத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரத்தை, தன்னுடைய பாத்திரத்தை ஒப்பு கொடுத்தார். எனக்கு உங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அப்படியே பார்த்து ஒப்பு கொடுத்தார். அதை நீங்க மத்திய 26 39 வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அப்படியாக ஒப்பு கொடுத்தவர் கல்வாரி சிலுவையிலும் தன்னை ஒத்தவன் சிலுவையில பக்கம் பக்கமா கல்வன் கல்லர் அறியப்பட்ட வேளையிலும் ஒருவர்கள் நிந்திக்கிறார். நிந்தித்த கல்வனை கூட அவன் சிந்திக்கவில்லை. அவன் நிந்திக்கிறான். இதை நிந்திச்சு போட்டு 2ஆம் கல்வன் சொல்றான், ஆண்டவரையே முகமது அடியே உங்களுடைய ராட்சியம் வரும் அடியை நினைத்தார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி இருப்பா என்று சொல்லி நினை மாறாதவர். பார்த்தீங்களா? அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா தேவ சித்தம் செய்ய, தேவ சத்தம் கேட்டு தன்னை முற்று முழுதும் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக மயிர் கத்தரிக்கப்படுகிறவர் முன்னால சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல அங்கே அவர் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அவருடைய அந்த ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. தரிசனம் நிறைவேறு. இன்றைக்கு நாம கொடுத்த வாக்குத்தத்தம் தரிசனம் வெளிப்பாடு நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் எப்படி சாயல்ல வெளிப்படுகிறோமா, இல்ல சாயல் மாறுபடுகிறதா? நம்மை பார்த்து விட்டு சொல்லும்படியான பாத்திரங்களை நானும் நீங்கள் இருக்கின்றோமா? சூழ்நிலை மாறுகிறதா? எது மாற்றத்தை கொடுக்கிறது? மனுஷருடைய பேச்சுவார்த்தை மாற்றத்தை கொடுக்கிறது, இல்லை இந்த டச் பண்ணுற இந்த போன் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? உண்மை மாற்றி வைக்கிறதா? மாறுகிற எல்லாவற்றையும் மாற்றி விடுங்கள். நீங்க உங்களால அந்த கட்டுப்பாட்டு ஆவியானவருக்குள்ள கட்டுப்படுத்தி அவருடைய வருகை முட்டும் முடிய வரையந்தும் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ பவுலடிகள் சொன்ன மாதிரி அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர என்னை உங்களை அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாண்டா. அங்கே சொல்லுங்க, பவுலடிகள் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்லுவேன், இதற்காக நான் அந்த பிடிக்கப்பட்டதுக்கு நான் லாபமானத்தையும் விட்டு விடுகிறேன். அது அவருக்கு பிரியம் என்று அதை நான் விட்டு விடுகிறேன். ரொம்ப நஷ்டமானது எல்லாத்தையும் மேன்மையானது குப்பை என்று எறிந்து விட்டு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அங்கே பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அவர் எதற்காக பிடிக்கப்பட்டார் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, பிலிப்பியர் 3:12 நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை ஆசையாய் பின்தொடர்கிறேன். அதுக்காக நான் முன்னானவர்களை மறந்து இது பின்னாடைகளை மறந்து முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 14ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. நீங்கள் இதை 12ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீர்களோ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர், அதற்காகத்தான் சிலவற்றை இழக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்ட எதை விட்டோமோ அதையே தொடர்றதுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்களும் மாறுகிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காட்டால் முறுமுறுக்கிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். இது போல இது கூடாது, அது செய்ய முடியாது நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட சுபாவங்களை எடுத்து போட்டு, இப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி போட்டு
அவனுக்கு பிரியமான செய்ய என்னையும் உங்களையும் அழைத்தது ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? அந்த சாயல் வெளிப்படட்டும். தாவீது சொன்னது போல, நானோ நீதியினால் நினைத்தது என்னோட விழிக்கும் போது சாயல்ல நான் திருப்தியாவேன். நான் திருப்தி அவருடைய சாயல் எனக்குள்ள வெளி திருப்தியாவேன். அந்த சாயல் நானும் நீதியினால் ஒரு முகத்தை தரிசிப்பேன். நீதியினால் முகத்தை தரிசிப்பேன். விழிக்கும் போது உடைய சாயல நான் திருப்தியாவேன் என்று தாவீது சொன்னது போல அங்கே 17ஆம் சங்கீதம் அங்கே அந்த வசனம் இப்படியா சொல்கிறது. 15ஆம் வசனம் சொல்கிறது, நானும் நீதியினால் உடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயல நான் திருப்தியா அவருடைய சாயல் எனக்குள்ள திருப்தியா வெளிப்படும். அதான் திருப்தியான்னு சொல்ற இந்த சாயல் அவருடைய அன்பு, நீதி, உண்மை, நேர்மை, தூய்மை எல்லாம் விளங்கும்படியான பாத்திரங்களாய் வேண்டுமென்ற ஆவியின் கனிகள் பரிசுத்த அலங்காரமாகிய அமைதிலும் சாய்ந்தமும் நமக்குள்ள வெளிப்படட்டும். அவரை போல அதை நேடிய பொறுமை நமக்குள்ள வெளிப்படட்டும். வேண்டாதெல்லாம் வெளிப்படாதபடிக்கு ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வார்த்தைக்கு செபிப்போம். அருமையான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் போது என்னோடு பேசுனதையா இந்த நாளும் என்னை ஆராய்ந்து பார்க்க வைத்தது. அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, உம்முடைய சாயல் வெளிப்படுகிறதா? இல்லை, உம்முடைய சாயல் என்னில் வெளியுறதா? மாறுபடுகிறதா சூழ்நிலையால? அப்படி இல்லாத படிக்கு ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்துணர்த்துற ஆவியானவர் இந்த நாள் உங்களை நடத்தி செல்லும் உங்களுடைய நீதியின் வழியிடப்பா. பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி செல்லும் கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறேன் ஐயா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க. அப்படியாக நீங்க ஆளுகை செய்து ஆசிரியத்து மகளை பண்ணுவீரா. உடைய வருகைக்கு நாங்க எதிர்கொண்டு செல்ற மனவாட்டியாய் எப்பொழுதும் வெளிப்பாயிருந்து தெளிந்த புத்தி வாய்ந்து நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர பின்னாணைகளை மறந்து முன்னாணை நாடி பரம இலக்கை அடைவோம் என்ற நிச்சயத்தோடு ஓடத்தக்க உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உங்களோட வழியில நித்தமும் நடத்தும்படியா நித்தால் ஒருவன் நட்டப்பட்ட மரமாய் எப்பொழுதும் தப்பாமல் கனி கொடுக்கத்தக்கதா கிருபை பாராட்டுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்கப்பா. நீங்களை நல்ல மேய்ப்ப நாங்களுடைய ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுத்து இயேசுவின் மாறாத நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்கட்டி நிற்கிற சிவத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்தோம். சரியா சொல்ல நேரம் 8:32. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோடு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அருமையா அமெரிக்க தேசத்துல இருந்து இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா? இணைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் பாஸ்டர். அப்படியே நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். அப்படியாக உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமா